டியூஸ்டே மார்னிங் நேற்று காய்ச்சி வச்ச நெய் எல்லாமே ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் ஒர்க் விஷயமா கொஞ்சம் வெளியில் போயிருந்தார். ஸோ எனக்கும் பிரணவ் குட்டிக்கு மட்டும்தான் இன்றைக்கி லஞ்ச். அதனால் நிறைய பாலக்கீரை போட்டு கீரை சாதம் தான் பண்ணியிருந்தேன். இங்கே கேம்பஸ்க்குள்ளே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. ஈவினிங் அங்கே தான் போயிருந்தோம். போயிட்டு ஒரு 7:30 போல் தான் வீட்டுக்கு வந்தோம். நைட் டின்னர் வெளியில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஹஸ்பண்ட் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் வீட்டுக்கு வந்து டக்குன்னு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். சைட் டிஷ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆல்ரெடி பிரணவ் குட்டிக்கு வேறு பசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் டக்குன்னு முட்டை உடைச்சி ஊற்றி குழம்பு தான் வச்சுருந்தேன். இது தக்காளி தொக்கு மாதிரி தக்காளியெல்லாம் வதக்கி தான் பண்ணணும். பட் நான் வந்து டைம் இல்லாததால் தக்காளி முந்திரி எல்லாம் கிரைண்ட் பண்ணி போட்டேன். பட் இதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடி குழம்பு எடுத்து வச்சுட்டு பிரணவ் குட்டிக்கு முட்டை தோசை தான் ஊற்றி கொடுத்தேன். இங்கே வந்ததுலேருந்து பெருசாக அவுட் சைட் ஃபுட் ட்ரை பண்ணவே இல்லை. கொஞ்சம் கிரேவிங்காக தான் இருந்தது. சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன்.